அட வேண்டாண்ண வேண்டாண்ண பாவுண்ண அவ ரொம்ப பாவுண்ண வேண்டாண்ண. நீ இப்ப கிளம்ப போறியா இல்லையா? வேண்டாண்ண அனாத மாதிரி விட்டுட்டு போக வேண்டாண்ண. சொன்ன கேளுண்ண. கொஞ்சம் கோவத்தை குறைச்சிட்டு யோசித்து பாரு. அனாத மாதிரி போட்டுட்டு போனா அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு. அதான் அவ யோசிக்கலையே. போத்தனா சித்திராவ பண்றா இல்லையா? எப்பவாது என் பேச்ச கேட்கறாள் என்ன? அண்ணே புள்ளவ கூட கொஞ்ச நாள் இருப்பானே. உரிமையோட தூக்கி சமக்குறா. ஆசையா தூக்கி சமந்துகிட்டு இருக்கா. இப்போ பிள்ளையும் அவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போன மாதிரி ஆயிரும். உயிரோட அவளை சாகடிச்சுட்டு கூட்டு போன மாதிரி இருக்கும்னு. வேண்டாண்ணே யோசித்து பாருண்ணே. போனா திரும்பி வர முடியாது. சொன்னா கேளுண்ணே. அதுதானே நான் பல முறை யோசிச்சு இவ்வளவு நாள் தாங்கிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு அவளை சந்தோஷமா வச்சிட முடியாதான். நான் இத்தனை பாடி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு அது புரியவே புரியாது. அவளை பட்டவதான் திருந்துவா. இல்ல கிளம்பி கிளம்பி சொன்னேன். அந்த மொர வண்டிக்கு புரியவே புரியாது. என்ன சித்திராத பற்றா. என்ன உயிரோட சாகடிக்கிறான். வேண்டாம் கிளம்பி சொன்னேன். அடுத்தே ஒண்ணு பிடிக்கலன்னா ஒதுங்கி போகணும். இல்ல புடிச்சிருக்குன்னா தைரியமா என் கையை பிடிச்சிட்டு என் கூட வரணும். ரெண்டு இல்லாம என்ன சித்திராத பட்டுக்கிட்டு இருக்கா. தைரியமா என் கையை பிடிச்சிட்டு என் கூட வாழ வேண்டியதானே? சரிதானே? அவளுக்கு அது தைரியம் இல்ல. அவ பொண்ணு பாவம் பல விஷயத்த யோசிக்கிறா. நாமளும் முரட்டாட்டமா முடிவெடுத்தா அது நான் இருக்கேன். ஆமா பொண்ணு என் புருஷன் நான் தைரியமா சொல்ல வேண்டியதானே? நான் என்ன வேண்டாம் சொல்லிடுவேன். இல்ல நான் அவளை மனைவின்னு சொல்லலையா? நான் எங்களால சொல்லுறது ரெடியா தானே இருக்கேன். எந்த பிரச்சனையும் சந்திக்கிறது ரெடியா தானே இருக்கேன். உயிர் போற பிரச்சனை அந்த கூட போறவால நான் சமாளிக்கிறேன். தைரியமா பொண்ணு என் புருஷன் சொல்லிட்டேன். எங்க நான் கூட்டு போய் வாழ ரெடியா தானே இருக்கேன். அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அவ என் கூட வாழ மாட்டான். என்ன சித்திராவதப்படுத்துவா. அவ படுற பாட்டை என்னால பார்க்க முடியாது. அவ படுற நரக வேதனை என்னால பார்க்க முடியாது. கிளம்பு கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாரும் மாப்பிள்ள தங்கச்சி மீனா பேச்சு வர சொல்லி உடனே கிளம்பணும். இப்போ 5 நிமிஷத்துல நம்ம எந்த கிளம்பணும். அண்ணே பாவுண்ண எனக்கு என்னமோ பெரிய விவரத்துல முடியுமான்னு பயமா இருக்கு. தப்பான முடிவு மாதிரி தோணுதுண்ணே. அண்ணே யோசித்துக்கண்ணே பாவுண்ண வேண்டாம் சொன்ன கேளு. நான் எப்படி எங்க அண்ணன் கிட்ட உண்மையை சொல்ல போறேன். உன் கூட வாழ்ந்துருக்கானே அண்ணே. அவ உன் கூட வாழ்ந்துருக்கானே. நான் இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அண்ணே போவேண்டானே. ஒரு வாரம் இருந்து பாப்போமே. உன் மேல நம்பிக்கை இல்லாம உன் கூட வாழ்ந்துருக்கா. இது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இதை எப்படி எங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். எல்லாரும் கிளம்புங்க. டேனியல் காலடு. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. எல்லாரும் இங்க எது கிளம்புறீங்களா? நான் தனியா போட்டுமா? அதான் இது ஒட்டுமொத்தமா அவளை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போனா அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? ஆமாண்ணே வந்ததே வந்துட்டான். இன்னும் ஒரு வாரம் அப்படியே இருந்துட்டு போயிருவோண்ணே. அவளை தனிமைப்படுத்தின மாதிரி ஆயிரும். இங்க இருக்க எல்லாரும் என் பேச்ச கேட்பீங்களா மாட்டீங்களா? ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன சித்திரப்படுத்துறீங்க? அவதான் என்ன சித்திரப்படுத்துறா. நீங்களுமா? இல்ல இல்ல போலாம் போலாம் போலாண்ணே. சரி ரோகிணி ட்ரெஸ் எடுத்துட்டு வா. அதான் மொத கார்ல நான் புள்ளிலே எல்லாரும் கிளம்புறோம். பின்னாடி நீங்க வாங்க. சரிங்க மாப்பிள்ள பார்த்து போங்க. சரி வா ரோகிணி வா. அவனே எங்க கூட வரட்டும். ஆனந்தி எல்லாரும் நீங்களும் ஒண்ணு போங்க. அவ புள்ள தச்சு நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. அண்ணே ஒரு வாரம் இருந்துட்டு போலானே. அண்ணன் சொன்னா கேளு. சரி ரோகிணி நான் பிள்ளைல கொடுத்து கிளம்புறேன். நீங்க எல்லாரும் ஒரு வண்டியில ரெண்டு வா. சரிங்க. எல்லாரும் என்ன விட்டுட்டு போறாங்களே. எல்லாரும் என்ன அனாதையா விட்டுட்டு போறாங்களே. பாவம் கோவத்துல போறாரு. ஐயோ கோவத்துல போறாங்களே. அவளுக்கு போய் இறக்கப்படுறீங்க. இவ்வளவு நேரம் ஆகுது. கொஞ்சமாவது வெளியில வந்திருக்காளா? என்னை விட்டு யாரும் போகாதீங்க. என்னை விட்டுட்டு யாரும் போகாதீங்க. என்ன அனாதையாக்காதீங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்ன அனாதையாக்கிட்டு போகாதீங்க. இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை. என்னை விட்டுட்டு போகாதீங்க. அவளுக்கு நீ வேண்டாம் நானும் வேண்டாமா? நம்ம போவோமா? அவங்களுக்கு தனியா வாழதான் பிடிச்சிருக்கான். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
வேணாமா, மகாராணி இங்க தனியா சந்தோஷமா வாழட்டும். சரி ஒண்ணு இல்ல. தெருமலி வா, நீயும் கிளம்பு, நம்ம போலாம் வா. தேன்மொழி கிளம்பு, தேன்மொழி கிளம்பு, வா போலாம். இப்ப மாத கிளம்பு தேன்மொழி, நானும் வாரேன்னு சொல்லி. ஐயோ, என்னால இப்படி பார்க்க முடியலையா? எல்லாரும் ஒரு வேளை இங்க இருக்கலாம். நான் உன்னை கிளம்ப சொன்னேன். ஆனந்தி, அவனை கூட்டு கிளம்பு. மாமா கிளம்புங்கன்னு சொன்ன. வெக்கி, இப்ப கிளம்ப போறியா இல்லையா? இல்ல, என் அண்ணன் கூட வாழ்ந்திருக்கா. இல்ல அண்ணன், அண்ணன் நீ கிளம்ப போறியா இல்லையா? மாமாவை கோபப்படுத்த வேண்டாம், வாங்க போலாம், எல்லாம் சரியாயிரும். இன்னும் ஆனந்தி, உனக்கு ஒண்ணு தெரியாது. அது வந்து வாங்க போலான்னு சொன்னேன். ஐயோ, வெக்கி போ. நீங்களும் வரீங்களா? எல்லாரும் கிளம்பலாம். ஒரே ஒரு வாட்டி அவனை தூக்கிக்கிட்டு ஏதாவது பேசுற கொண்டு மாத்தி வண்டி. எதுடி எதுடி எப்படி தூக்கணும்? போடி, உனக்கு தனி மதம் ரொம்ப முக்கியம். போ, புள்ளிய கடைசி தூக்கிப்பதான. போடி. பாப்பா சத்தாடாம இருக்கணும். இன்னைக்கு பொண்ணு தான் எனக்கு என்னடா ஆச்சுதே? என்னமோ நடந்திருக்குடா. தென்மொழி வாரேன்னு சொல்ல. தென்மொழி ஒருத்தி சொல்லுதானு பாரு. தென்மொழி கிளம்பு. வாங்க போவோம். ஊக்கு போறோமா? வாங்க. பாக்கெட்டுக்கு போறோம். வாங்க. தென்மொழி வருவா. ஆனந்தி, அவளுக்குள்ள லக்கேஜ் எடுப்போம். சரிங்க, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க தானே ஆசைப்படுறீங்க, அவகிட்ட கேளுங்க பாப்பா வாழலான்னு. தேன்மொழி வாரேன்னு சொல்லு. தேன்மொழி யார் தென்மொழி நிக்க? அதான் அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதெல்லாம் வருவா, நம்ம கிளப்பி போட்டு போனா வருவா. அவ வாயால சொல்லுங்க, நான் நிக்கிறேன். எவ்வளவு நேரம் நிக்கிறேன். வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் இங்கே நிக்கிறேன். சொல்லுங்க, வாரான்னு கேளுங்க. அழகடி கிளம்புறேன கடைசி கேட்க வாரியானா? இப்படி மிரட்டினா எப்படி நான் மிரட்டுறேன்னு கேட்கிறேன். இப்ப எதுக்கு நான் மிரட்டுற? என்னடா இப்ப இல்ல, உனக்கு இப்ப அடிக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமா? நீ எப்படி நடந்துக்கிறத? ஐயோ, இவங்க என்ன சண்டை போட்டுருவாங்க போலக்க. மாமா மாமா, என்ன நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப எதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தேவனே, வாயை திறந்து ஏதாவது பேசண்டி. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? அதான் தைரியமா வாழ வாழ கூப்பிடுதானே. வா. சாரிண்ணே, அண்ணன் கோவப்படாதுன்னு. நான் இவங்கிட்ட எப்படி உண்மை சொல்ல போறேன்? தெரிஞ்சா இவன் தாங்குவானா? அண்ணன் கொஞ்சம் பொறுமையா இருண்ணே ப்ளீஸ்ண்ணே. உனக்கு என்ன அடிக்கணுமாடா? நான் கிளம்பிட்டேனே. ஆனந்தி வாடி. பின்னாடி தெரியும் போது ரொம்ப வேதனைப்படுவ. பாரு, சத்தியமா சொல்றேன், நீ ரொம்ப வேதனைப்படுவ. சாகடி, சுரோடு சாகடி. இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாடா. விக்கியனாலே முடியல. நம்ம என்ன பண்ண? அத அவளே எழுதிக்கிட்ட கோலம், ஒன்றும் பண்ண முடியாது. தலை எழுத்து அவ கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சா நினைப்பா. வாங்க நம்ம போலாம். ஆனாலும் தேன்மொழி, நீ ரொம்ப வருத்தப்பட பார்த்துக்கிட்டே இரு. அவளுக்கு புரியாதுடா. நம்ம ஃப்ரெண்டா பழகிட்டோம். அவ வேதனைப்படுறத தாங்க முடியல. இதுக்கப்புறமா அவ வேதனைப்படுறத நம்மளால பார்க்க முடியாது. வாங்க போலாம். அம்மையாருக்கு விளக்கம்லாம் கொடுத்தாங்க. அவன் மரமாண்டிக்கு புரியாது. அவ இதயம் பாலம் கல்லு. சரி, என்னங்க வாங்க நம்ம போலாம். பாப்பால ஒரு வாட்டி தூக்கிக்கிட்டா. எதுக்குடி தூக்கணும்? ஏன்டி நீ தூக்கணும்? ப்ளீஸ், ஒரே வாட்டி தூக்கிக்கிடுதேன்னா. ஒண்ணும் வேண்டாம், நீங்க தூக்கி கிழிச்சதெல்லாம் போதும். போ, உனக்கு தனியா அவ்வளவு பிடிக்கும். போடி. ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி அவளை என்கிட்ட கொடுங்கள, நான் தூக்கிக்கிட்டு தரேன். ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் கொடுங்கள. அழுடி, நல்ல அழுடி. இதெல்லாம் பார்க்கணும் தலை எழுத்து. நல்ல ஆளு. உன் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாம பார்த்துக்கணும் நினைச்சோம்ல. நீ இப்படியே ஆளு. நல்லா இருந்து 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 அழுது செத்துரு. நீ செத்துரு, பின்னாடியே நானும் வந்து செத்து நைட் அனாதி ஆக்கிடுவோம். அழுதடி, அழாத. அழாதடி, அழாத. குழந்தை ஒரு வாட்டி கொடுங்க. இல்ல, நான் தர மாட்டேன்.
என் புள்ளைய நான் தரமாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேங்க? தர முடியாது, புள்ளைய தர முடியாது. என்ன பண்ணுவ? என் புள்ள தர முடியாது. ஒரே ஒரு வாட்டி. இல்ல தர முடியாது, நான் போறேன். டேங்கப்பா ஓடி செத்துறண்டி போ. இப்படி சொல்லிட்டு போகாதீங்க. போடி. பாப்பா பாத்து போணும். நீங்க வரலையா? சாகடிச்சிட்டல நீ, என்ன சாகடிச்சிட்டல நீ. ஒரே ஒரு வாட்டி குழந்தை தாங்கல. மாட்டேன். பாப்பா நம்ம கிளம்பலாம். ஒரே ஒரு வாட்டி தாங்கல. தர மாட்டேன்டி. நல்லா இரு, போறேன். அவ்வளோதா அவ்வளோதா. சரி நல்லபடியா போறேன். எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காது. நல்லபடியா போறேன். பத்திரமா இருந்துக்க. நான் போறேன், போயிட்டு வரேன். கூட வாழ வேண்டிய வரை தைரியமா வா, நான் உன்னை பாத்துக்கிட்டேன்னு சொல்லும் போது நீ வேற யாருக்கு பயப்படுத? தொட்டு தாலி கட்டின புருஷன் கூட இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துனா கூப்பிட மாட்டானுங்கடி. அந்த மனுஷன் அவ்வளவு கூப்பிடுதாரு, கல்லெஞ்சமா நின்னுகிட்டு இருக்க. என்ன மாதிரிலாம் ஒரு புருஷன் கிடைச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். வண்டி வேணாலும் ஆகுது. நான் இருக்கேன்னா செத்துட்டேனானு கூட அந்த பாவி பைய பார்க்கல. இந்த மனுஷன் இவ்வளோ தாங்குதாரு, கோவப்படுதாரு. அதுல உண்மையான பாசம் தெரியுது. நீ ஏன்டி போக மாட்டேங்க? நான் எப்படி போறேன்? ஏண்டி எனக்கு இது என்னடி உரிமை இருக்கு? எந்த உரிமையில இதை போக சொல்ற? அதான் பொண்ணுத்திலே உன்னை கூப்பிடுதாரே. நான் போனா அவருக்கு அவமானம் மட்டும் இல்ல, அவருக்கு நிறைய கஷ்டமும் வரும். அப்படிலாம் சேர்ந்து வாழ்ந்துட முடியாது. உனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு ஒன்ன பிடிச்சிருக்குது. அவர் ஒன்னு பொண்டாட்டியா நினைக்காரு. இதுக்கு மேல என்னட்டி வேணும்? உரிமை வேணும். எனக்கு அதெல்லாம் போ போ கிடைக்கும். நீ போ, கிளம்பு, போடி. இல்ல நான் எடுத்து வந்த பொறுப்பு அப்படி. இங்க கடைசி வரைக்கும் நான் அனாதையா வாழணுங்கிறது என் பொறுப்பு. உன் புள்ள உன் புருஷன் இருக்காங்க, அப்புறம் ஏண்டி நீ கவலைப்படுத? போடி. இல்லடி, என்னால போக முடியாது. எனக்கு என்ன உரிமை இருக்குடி? நான் போவேன். ஐயோ போடி ப்ளீஸ், போடி. இல்ல என்னால போக முடியாது. என் பொண்ணை கடைசி தூக்கிடலான்னு பார்த்தேன், என்கிட்ட தராம போயிட்டாருடி. புள்ள பாசத்திலே தேடி வருவேன் அப்படி பண்ணிட்டு போயிருக்க அந்த மனுஷன். கொடுத்தா உனக்கு ஈஸியா போயிடும், அதான் கொடுக்காம போயிருக்காரு. அந்த பிள்ளை பாசம் கூட உன்னை இருக்கக்கூடாம பண்ணலான்னு தான் அப்படி பண்ணிருக்காரு. மற்றபடி பொண்ணு ரொம்ப நல்லவருடி. என் பிள்ளை லேச தூக்கி கொஞ்சிருந்தா கூட இந்த மனசு தாங்கி இருக்கும். என் பிள்ளைய தரவே இல்லையே. அழுதுகிட்டே இரு, அழுதுக்குனே பொறுப்பு நம்மலாம் அழுவா. எவ்வளவு தூரம் அழணுமோ அழுதுகிட்டே இருப்போம். பொம்பளைங்க வாழ்க்கையில மட்டும் விடிவு காலமே வராது. அழுவதற்காகவே பிறக்கப்பட்ட பொறுப்பு. அவ அழுதாலும் அவ காரியம் நடக்க மாட்டேங்குது. ஆனாலும் அவ முயற்சி விடல, அழுது அழுது பாக்குறா. அவன் நினைச்சது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. இதான் பெண் பிறப்பு. ஒரு பொண்ணால ஈஸியா முடிஞ்சது அழுறது மட்டும்தான். இப்பெல்லாம் அழுது அழுது கண்ணீரும் வத்தி போச்சு. இப்ப அவளால அழக்கூட முடியாது. போதண்டா சாமினே. இப்பெல்லாம் பெண்கள் அழத நிப்பாட்டிட்டாங்கடே. நீ அழுவ நிப்பாட்டிட்டு கடந்து போ, வேலை கடந்த பாரு போ. நான் தூரத்துல போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டா. பிள்ளை பாசம் அழகா பேசுவா, கியூட்டா பேசுவா. அந்த முக்கு வழியெல்லாம் போயிருப்பாங்க. போ, நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு வரேன். என்ன படிப்பு படிச்சதுக்கு, எத்தனை பட்டம் வாங்கியதுக்கு,
இப்படி அழதுக்காகவா பட்டம் வாங்க துடிச்ச அழாம இருக்கிறதுக்கு நீ என்னைக்காவது ஆசைப்பட்டியாடி ஆ பிறந்தலேருந்தே அழுதுகிட்டு இருக்கா உன் கூட தனியா வாழறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சு முட்டாள்தனமா போறேன்னு இந்த 3 மாசமாவது உன் கூட வாழ்ந்துருக்கலாம் எடுத்துக்கிட்டு போறேன்னு உன் முகத்தை பார்த்துக்கிட்டாது இருந்திருக்கலாம் விட்டுட்டு போறேன்னு மனசெல்லாம் வலிக்குது இந்த 3 மாசம் எப்படியாவது உன் கூட வாழணும் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் இந்த 3 மாசமாவது வாழணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப அதையும் கெடுத்துக்கிட்டு போறேன்னு கோவப்பட்டு அவசரப்பட்டுட்டேன் போச்சு எல்லாம் போச்சு போச்சு எல்லாம் போச்சு புள்ளையா அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டேன இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா பாலையில கண்ண தோசி விழுந்துட்டேன் என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அவ புள்ளைய பார்த்து காசப்பட்டான் புள்ளைய தோக்கிறதுக்கு ஆசைப்பட்டான் தாய்கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சுட்டேன அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா எவ்வளவு துடிச்சிருப்பா நொந்து போயிருப்பாங்க மனசுல செத்து போயிருப்பாங்க தப்பு பண்ணிட்டேன் வந்துட்டியா போலாமா பாப்பா சந்தோஷமா இருங்க இப்போ மீனை தண்டிக்கு தான் வந்திருக்க அப்படிதானே நீ வந்துட்டே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன் வேண்டாம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க பாப்பா வெளியெல்லாம் தூக்கிட்டானால அப்படி இங்க பாரு நேரத்துக்கு தூங்கி நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது நைட் ஷிஃப்ட் போட்டுருக்கானுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஆமா ஏதோ சண்டையா அதுக்கு காவலுக்கு போட்டிருக்காங்க நைட் நான் வீட்டுக்கு வர முடியாது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து நீ தூங்கிடு வீட்டுக்கு காவலுக்கு என்ன உங்க வர சொல்லட்டா ஏன் ஒத்தையில் படுத்துக்கிட்டியா மீனாக்கு என்ன ஃபோன் பண்ண சொல்லட்டா வர சொல்லட்டா ஐயோ வேண்டாமா சரி சரி எனக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்க வேண்டாம் நீ சாப்பிட்டு தூங்கு ரொம்ப நேரம் முடிச்சிருக்காரு நான் காலையில 7-8:30 வரேன் ராணிட்டா இருக்கானுங்க போனை கொடுப்பாப்போ தங்கப்புல டேய் அம்மா தொந்தரவு பண்ணக்கூடாது என்ன இங்க பாரு அப்பா ராத்திரி வரமாட்டேன் காலையில தான் வருவேன் இங்க பாரு அம்மா தொந்தரவு பண்ணக்கூடாதுமா அம்மா வீட்டுல பாப்பா இருக்குல்ல பாப்பா பாவம் அம்மா தூங்கட்டும் அப்பதானே பாப்பாவும் தூங்குவா டேய் நீங்க 2 பேரும் தூங்கினாலே அவ தூங்கிடுவாடா போங்க போய் கட்டில போய் படுங்க போங்க டேய் போன் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீ போய் தூங்க போ நான் இப்ப அம்மா கிட்ட கேட்பேன் தம்பி தூங்கிட்டானு கேட்பேன் சரி சரி ரங்கனி வச்சுட்டு படுத்து தூங்கு சரி ஐ லவ் யூ டே எப்பவும் நைட்டு உங்கள்கிட்ட இருப்பேனா இன்னைக்கு தனியா போட்டானுங்க ஒரு மாதிரியா இருக்கு ஐ லவ் யூ டே சரி காலையில வந்தவன் ஓய் ஓய் உனக்கு கொடுத்துட்டு வைடி அதெல்லாம் பையனுக்கு புரியாது நீ குடு அடியே இத்தனை வருஷம் இப்போ வைக்கப்படுற குடடி அதெல்லாம் தம்பிக்கு புரியாது நீ குடு இப்போ நீ கொடுக்கறது காலையில நான் வீடு வர எந்த சேர்ற வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அந்த அளவுக்கு கொடுக்க முடியும் சரி வந்துச்சா சரி அங்க டூட்டி கிளம்பிட்டேன் வரேனா பொண்ணுக்கு பிள்ளை அம்மாவே இருக்குது அரட்டை அடிச்சுட்டே தூங்குவோம் ஒன்னா சாப்பிடுவோம் இன்னைக்கு வேற டூட்டி போட்டு விட்டுருக்காங்க அம்மா ஒரு நாள் நமக்கு நைட் டியூட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல என்ன இன்னைக்கு நைட் டியூட்டி பொண்ணாட்டு பிள்ளை ஞாபகமாவே இருக்குது சரி இந்த டேனியல் பையனுக்கு ஒரு ஃபோன் அடிப்போம் இளநீ அவன் டனிலங்க தூங்கிட்டானா சரிம்மா சாரிம்மா நான் அவன் தான் ஃபோன் அடிச்சேன் எழுப்பாத வேண்டாம் சரிம்மா கேட்டதை சொல்லிடு கருவப்பையன் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கியிருக்கான் ஏன் அடே இவ்வளவு சீக்கிரமோட தூங்குவேன் அவனையாவது வர சொல்லலான்னு பார்த்தேன் கிஷோர் என்ன பண்ணான்னு பார்ப்போம் வேண்டாம் அவன் பிள்ளை உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் வேண்டாம்
தேவிக்கு அந்த வண்டி மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சிரு. மேலிடத்துல இருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். தேவிக்கு மாமா நீங்க போய் தூங்குங்க, நான் அவகிட்ட சொல்றேன். அவனுக்கு என்னாச்சுதே? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா நின்றுட்டு இருக்காங்க. அத்தை வேற உங்களை தேடிட்டு இருந்தாங்க, என்னன்னு கேளுங்க. என்னம்மா இவன் எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கா? மாமா நான் சொல்றேன் மாமா. ஒருத்தரும் போற போக்க சரியில்லை. சரி அப்படியே இருக்க சொல்ல அவனை. அவர் உங்க அண்ணங்க, எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? மாமா பாவுங்க. எதுக்கு இவ்வளவு வீம்பு? இப்ப யார் நிம்மதியா இருக்கா? அவன் நிம்மதியா இருக்கமா நடிக்காரான். இவன் நேரம் அவன் எங்க உட்காந்து இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். சரிங்க, எல்லாம் சரியாயிரும். ஏங்க இப்ப அவர்கிட்ட நீங்களும் கோபப்பட்டு அவர் எங்க போவாரு? என்னால தாங்க முடியல, அத திரும்பி நின்ன. சரி மாமா இதை வண்டி இறக்கிட்டு சொன்னார்ல, போங்க. உடம்பு சரியில்லாத நேரம் 2 மணிக்கு அனுப்புதேன். எனக்கு அடிபட்டுன்னு 20 நாள் கூட ஆகல. அடுத்த என்கவுண்டருக்கு என்ன போட்டிருக்காங்க. அதான் ஒண்ணு சத்தம் கட்டாம இருக்கேன். என்னங்க அடுத்த பிளான் மறுபடியும் வச்சு முடிக்கிறதுக்கு. இந்த திருப்பு தப்பிச்சுட்டான், எப்பவும் பிளான் சொல்ல முடியுமா என்ன? இந்த திருப்பு நான் அனுப்ப மாட்டேன். போக்குறேன்னு ஸ்டிக்கர் நீனு சொல்லிடு. இல்லங்க, இனில இந்த மாதிரிலாம் போக வேண்டாம். எப்பா செத்து பொழைச்சிருக்காரு. இல்ல வேண்டாம். அவனுக்கு என்ன கண்ணால பாக்குறது நம்ம தானே? வேண்டாம் வேண்டாம், நீனும் ஸ்டிக்கர் சொல்லிடு. சரிங்க. இவர் என்கிட்ட பேச மாட்டாராமா? எப்படி நீ பேசாம இருக்கேன்னு நானும் பாக்குறேன். ஓப்போ அப்படியே இரு, எனக்கு ஒண்ணும் கோவம் இல்ல. அப்படி பேசாம நிக்க, நைட்ல ஒண்ணு தொட்டிக்கு போக வேண்டாம். எல்லாம் மேல இருந்து வர சொல்லிருக்காங்க, வண்டி இறக்கி வை. இந்த திருப்பில என் பேச்சு மீறி போனீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. நான் வெளியில போய் வச்சுக்கிட்டேன். என்ன மேட்ட வச்சுதான்? ஆமா மேட்டதான் செய்தேன். அப்புறம் வீட்டுக்கு வெளில போய் வச்சுக்கிட்டேன். இனிமேல் நீங்க பண்ற பாட்டை என்னால பார்க்க முடியாது. இனிமேல டூட்டிக்கு போய் அங்க போறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. ஏன்னா மேல இருந்து வர சொல்லிருக்காங்க. அவங்க நான் பேசிக்கிட்டேன். இனிமேல் நீ என்கவுண்டருக்குள்ள போக வேண்டாம். என்ன சோப்பா பேசாம தூங்குங்க. யார் எப்படி மாட்டி வச்சா? தேமொழி, அடே தேமொழி, அழகா இருக்கு. ஆனந்தி மாமா, இது யார் மாட்டி வச்சிருக்கா? அது பெரிய மாமா. அப்பாவா? அப்பா மாட்டி வச்சிருக்காரா? ஆமா மாமா, மாமா தான் மாட்டிருக்காங்களா? அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா சொன்னாங்க. அம்மா ஒண்ணும் சொல்லலையா? இல்ல, அம்மா ஒண்ணும் பெருசா சொல்லல. அம்மா எதுவும் சொல்லலையா? இல்ல மாமா, நானும் அத்தை கிட்ட கேட்டேன், யார் மாட்டினானே. உங்க மாமா தான் மாட்டிருக்காங்கன்னாங்க. எதுக்குன்னு கேட்டேன். ஆதிராவும் ராணியும் அடிக்கடி வீட்டுக்குள்ள வருவாங்களாம். இது யாரும்னு உரிமை கொண்டாடினாங்களாம். அதான் மாமா கோவத்துல இப்படி மாட்டி வச்சிருக்காங்களாம். சரிம்மா, நீ போ. அம்மா எதுக்கு கோத்துல நின்னுட்டு இருக்கான்? இல்ல மாமா, உங்களை என்கவுண்டருக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, அதுக்குதான். மேல இருந்து கூப்பிடுறாங்க, போய் தானே ஆகணும். மாமா நீங்க என்ன உங்க பொண்ணாதான் பாக்குறீங்க, அதனால சொல்றேன். ப்ளீஸ் மாமா, கெஞ்சி கேக்குறேன் மாமா, இனிமேல் போகாத மாமா. ஏம்மா என்னம்மா? ப்ளீஸ் மாமா, இதுக்கு மேல போக வேண்டாம் மாமா, பயமா இருக்கு மாமா. அவனும் அதுக்கு தான் அழுதாங்க, போக வேண்டான்னு. ஐயோ, என் மேல இருந்து கூப்பிடுறாங்கல்லம்மா. ப்ளீஸ் மாமா, எங்களுக்காக மாமா, உங்க நம்பி இத்தனை உசுர் இருக்கு. ப்ளீஸ் மாமா. சரி சரி அழாத. சரி நான் போகலன்னு வந்து சொல்லு, கோவம்லாம் பட வேண்டாம்னு சொல்லு. அவங்களுக்கு கோவம் இல்லை மாமா, நீங்க படுற வேதனையை அவங்களால பார்க்க முடியல, அதான். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. மாமா ஒரு கிளாஸ் பால் கொண்டுட்டு வரட்டா? வேணாம்மா, பாப்பா சாப்பிட்டல? இப்பதான் அவளை தூங்க வச்சாங்க, பால்லாம் கொடுத்துட்டேன் மாமா. சரிம்மா, அப்போ போகண்டாமா? சரி அப்போ தூங்குவோம். போட்டோல எங்க இருக்கிற நீ நேச்சத்துல எங்க கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ இந்த ரூம்ல இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ நான் பாப்பா 3 பேரும் பேசிக்கிட்டே ஒன்னா தூங்கலாம். ஏன்டி வரமாட்டேன்னா? அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேடி. அங்க யாருடி உன்னை பாப்பா? எவனாவது வாழட்னா கூட அங்க உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா? இல்ல, நான் உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. உனத்தில போட்டு வச்சேன்னா சீக்கிரம் உன் கழுத்து தாலி கட்ட வேண்டி. அப்ப நீ எப்படி அடம் பிடிக்கிற நானும் பாக்குறேன்டி. நெத்தில குங்குமத்தை வச்சவனுக்கு உன் கழுத்து தாலி கட்டதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. அவசியப்படாதுன்னு நினைச்சேன். தாலி கட்டினாதான் முடியும்னா அதையும் செய்வேண்டி. பாரு, இன்னும் 10 நாள்ல வந்து உன் கழுத்தை தாலி கட்டி கரணி இழுத்துட்டு வரேன். அம்மா அம்மா, நான் அவ கழுத்தை தாலி கட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா? இல்லம்மா, என்னால அவளை பிரிஞ்சு இருக்க முடியல. அவளை அனாதிய மாதிரி வாழ்க்கைக்கு எனக்கு விருப்பம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்களே எதிர்த்தாலும் சரி, முடிவு பண்ணிட்டேன். அவ கதை தாலி கட்டலன்னு முடிவு பண்ணிட்டேம்மா. பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அவளை அனாதிய போடுறதுக்கு நான் பிரச்சனை சந்திச்சுட்டு போறேன்.
முறைப்படி உனக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல பாத்துக்க. அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா. நான் எதுக்குமே இவ்வளவு அனாதை மாதிரி போட்டு வரணும். தப்பு பண்ணிட்டேன். அவ இவ்வளவு துடிச்சிட்டு இருப்பா. பாசம் இருக்கு விட்டுட்டு வந்துட்ட. தப்பு பண்ணிட்டேன். பல்லான்னு ஒன்று அரைஞ்சி காரக்காரன்னு இழுத்துட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அதை விடு. அவன் தென்னரசு பொண்ணு பார்க்க சொல்றான் அவசரமா. எனக்கு என்னமோ ஏதோ சரியா படல. என்னமோ தப்பு நடக்கு நம்ம வீட்டுல. என்னமா சொல்றீங்க? ஆமாடா, அவன் மொழி ஒண்ணுமே சரியில்லை. புள்ள ஏதோ பறி கொடுத்த மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. அவன் ஏதோ பெரிய பையன் மாதிரி அவன் யாருமே கண்டுக்க மாட்டேக்கும். அவன் பாட்டுக்கு வாரான் போறான். இல்லையா இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டு தானே வந்தேன். ரோட்டில் நின்றுட்டு இருந்தான். வீட்டுக்கு போலன்னு சொன்னே வந்தானே. அவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். இல்லம்மா சத்தம் போட்டேன். ரோட்டில் நின்றுட்டு இருந்தான். வீட்டுக்கு போலன்னே வந்தானே. பாவுண்டா, என்ன நடக்குன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு வீட்டு பேசுனீங்களா என்ன? அது எப்படி சரிப்பட்டு வரும்? அம்மா அவங்க ரெண்டுத்துக்குமே விருப்பம் இருக்குது. என்ன எலவோ தெரியல. வாயை திறந்து யாருமே பேச முடியல. பிடிச்சவங்க கூட வாழ கூட முடியல. சரிம்மா நான் தென்னரசு கிட்ட பேசுறேன். அவன் வெளியில பார்க்க சொன்னான். அது வீம்புல சொல்லியிருப்பான். நான் பாத்துக்கிறேன். சரிம்மா தங்கச்சி ஞாபகமாவே இருக்குது. நான் காலையிலே போனோம். ஒரு 6 மணிக்கு எழுப்பி விட்டுருவீங்களா? சரியா? வெளியில தூக்கி கொஞ்ச மாதிரி இல்ல. அவன் இங்க இருக்கும்போது நல்லா இருந்தது. கோட்ரஸ் போறேன்னு போயிட்டா. நல்லாவே இல்ல. காலையில போய் எட்டி பார்த்துட்டு வந்துருது. சரியா? சரி நீ தூங்க. தென்னரசுக்கு என்னாச்சுதே? அவன் அப்பெல்லாம் முடிவு எடுக்க மாட்டானே. அவன் தெளிவா இருப்பானே. அவனுக்கு என்னாச்சுதே? வீம்புக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்ல மாட்டானே. அப்போ வேற ஏதாவது நடந்திருக்கு. என்னது பாக்கணுமே. இல்ல தென்னரசே மாமா இங்க இல்ல. எங்க போனா? அனி நைட்டு 12 மணி ஆகுது. தரம் வந்துட்டானா? இல்ல மாமா, அப்ப தரம் கூட நிப்பான்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டும் நடுவத்துல என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? என்ன டெனிலி நடுவத்துல வந்திருக்கா? இல்லண்ணே விக்ரம் போன் அடிச்சிருக்கான். யாருன்னு எழுப்பி சொன்னான். எனக்கு விக்ரம் போன் அடிச்சாலே வீட்டுல இருக்க முடியாது. அதான் எந்திரிச்சு வந்தேன். என்னத்துக்கு போன் அடிச்சான்? அவரு கோட்டர்ஸ்ல இருப்பாரு. நீங்க போன் அடிக்கலையா? நான் ஒரு 6 மணி போல போன் அடிச்சேன். என் தங்கச்சி பேசுனா பண்ணிட்டு சாப்பிடணும்னே. நான் அப்புறம் நான் அடிக்கலையே போனு. பெரிய அடிச்சிருப்பான். அதுக்கு அடிக்காம இருப்பான். ஏய் டெனிலி இன்னும் நடுவத்துல வந்துட்ட. ஏய் மாப்பிள்ள விக்ரம் போன் அடிச்சா உனக்கு? இல்லடா அவன் எனக்கு அடிக்கலையா? அப்போ நீயும் எனக்கு போன் அடிக்கல? இல்லடா டூட்டி முடிஞ்சு வரும்போது போன் அடிச்சேன். அவங்க நான் தான் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் வந்துட்டு சொன்னேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது லேப்டாப்லன்னு சொன்னேன். அதனால அடிச்சிருக்க மாட்டான். அதுக்கு என்னடா அதுக்கே நீ நடுவத்துல வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. திரும்ப தூங்குவோம். இல்லடா மாப்பிள்ள அவன் அடிச்சா 10 மணிக்குள்ள அடிப்பான். 11 மணிக்கெல்லாம் ஒரு நாள் போன் அடிக்க மாட்டான். அவன் அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கம் எப்படி வரும்? அதான் அவனை பாக்கலான்னு வந்தேன். அவன் கோட்டர்ஸ்ல இருப்பான். சரிப்பா வண்டியோட கோட்டர்ஸ் போவோம். இப்ப போறீங்களா கோட்டர்ஸ்க்கா? அங்க எல்லாம் தூங்கி போவ. அதெல்லாம் நாங்க பிள்ளை அடிச்சல திறந்து ஓடி வந்துருவான். அவர் பிள்ளைலாம் தூங்க வச்சு தூங்கிருப்பாரு. வேணாடா வீட்டுல கிடங்க. என்னாச்சுது? இல்ல விக்ரம் போன் அடிச்சானா? அதான் விக்ரம் பாத்துக்கணும்னு சொன்னான். அதான் எத்தனை மணிக்கு மாப்பிள்ள போன் அடிச்சாரு? ஒரு 11:30 மணி இருக்கும்னு. 11? நீ தங்கச்சிக்கு எப்போ போன் அடிச்சா? ஒரு 9 மணிக்கு இருக்கும். அவ 9:30 தூங்குவா. அதனால 9 மணிக்கு போன் அடிச்சேன். மாப்பிள்ளை என்ன கேட்டேன் கடைக்கு போயிருக்கான்னு சொன்னா. கடைக்கு போனானா அப்ப 11:30 போன் அடிச்சிருக்க மாட்டானே. ஆமாண்ணே கடைக்கு போனா வந்து சாப்பிட்டு தூங்கிருப்பானே. இரு தங்கச்சிக்கு போன் அடிச்சு கேக்குறேன். என்னண்ணா போன் எடுத்தாளா? தூங்கிருப்பாடா. மணி 11 ஆகுதுல்ல. எடுத்துச்சா? ரோகிணி என்னண்ணே? தூங்கிட்டேமா? ஆமாண்ணே இப்பதான் பையல தூங்க வச்சேன். அதான் தூங்கிட்டேன். என் மாப்பிள்ள தூங்க வைக்கலையா? ஏண்ணே ஐயோ ஒன்று சொல்லல. என்னம்மா? என்ன அவளை திடீர்னு 10 மணிக்கு டியூட்டிக்கு கூப்பிட்டுட்டாவண்ணே. நைட் ஷிஃப்ட்டுண்ணே. ஏதோ ரயில் ஸ்டேஷன்லையாண்ணே ஏதோ கொலை நடந்திருக்காம அதுக்கு டியூட்டிக்கு போட்டிருக்காங்களாண்ணே. அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா. சரி சரி காலைல மாப்பிள்ளாரு. சரி தூங்கு 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 தூங்கு. என்னண்ணே என்னாச்சு? சரி ரயில் ஸ்டேஷன் ஏதோ கொலை நடந்திருக்காம அதுக்கு யாரு இன்சாச்சு? அவன் வெங்கடேசன் நினைக்கிறேன். ஏன் மாப்பிள்ளையாட்ட அந்த டியூட்டியில போட்டதே இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? நான் அந்த மாதிரி டியூட்டிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவன் அந்த மாதிரி டியூட்டிலாம் பார்த்துட மாட்டானே. டேய் அவருக்கு அதெல்லாம் ஒத்துக்கிடாது. அண்ணே மாப்பிள்ளைக்கு நைட் ஷிஃப்டே கிடையாது. நான் கொடுக்கலையா? என்னடா யாரு? டேய் அந்த வெங்கடேஷுக்கு போன் பண்ணி கேளு. இருந்து நான் கேட்க இதான் எதுக்கு போனா அப்படின்னா உங்ககிட்ட சொல்லாம. என்னண்ணே அந்த கொலை கேஸ்ல எதுக்குன்னு மாப்பிள்ளைய சீக்கிரம் கேளுடா. இருக்கட்டும். ஆமா விக்ரம் அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி தானே பல எதுக்கு போட்டிருக்கீங்க? சொல்லி தானே அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணேன். பரவாயில்ல உங்களுக்கு தெரியாதா என்ன உழைட்டு இருக்கீங்க? அங்கதான் லேட்டஸ்ட்ல டூட்டி போட்டுருக்கதா இப்ப என் தங்கச்சி சொன்னா. போடலையா? சரி அதுக்கு கீழே இன்சார்ஜ் நம்பர் கொடுங்க. சரி அண்ணா வெங்கடேசன் போலண்ணே வேற 2 பேர் தான் போட்டுருக்காங்க. ஆனா தங்கச்சி சொல்லலடா. வேற என்னமோ நடந்திருக்க. நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நினைச்சேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன நான் ஸ்டேஷனுக்கு போறேன். என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க. பொறுப்பு கொடுத்துருங்க. அண்ணே அவன் வெங்கடேஷ் கொடுக்கலையானே. அண்ணே நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேனே. என்னமோ சரி நடக்குது. இவன் வெங்கடேஷன் டூட்டியை கொடுக்கல. அப்ப யாரு கூப்பிட்டு அடுத்த இன்சார்ஜ் யாரு?
இருங்கண்ணே ஃபோன் பண்ணலன்னு இருக்கான் ஃபோன் வந்துட்டு. ஹலோ. ஆ ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ கொலைய அந்த கேஸ் யார் போயிருக்கா? கிளியர் பண்ணிட்டாங்களா? எல்லாம் முடிஞ்சுதா? வேற எதுக்கு அங்க டூட்டி போட்டிருக்கீங்க? டூட்டி போடலையா? சரி சரி, அப்போ விக்ரம் நைட் ஷிஃப்ட்டுக்கு கைது போட்டுருக்கானே அப்படி இல்லையா? சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். அண்ணே ஃபோன் கால் மட்டும் தான் போயிருக்கு. நேரா ஸ்டேஷனுக்கு தான் விக்ரம் போயிருக்கான். இல்ல நான் கிளம்புறேன். டைம் ஆகல, 1 மணி நேரம் ஆகுது. நான் பாத்துக்கிறேன். எல்லா ஸ்டேஷனுக்கும் உடனே இன்ஃபார்ம் பண்றேன். அத்தனை ரயில்வே ஸ்டேஷனையும் கண்காணிப்புல கொண்டு வரேன். இன்னும் 10 நிமிஷத்துல ரிசல்ட் வரணும். மாப்பிளைக்கு எதுவும் ஆகலன்னு அவன் மேல கை வச்சுட்டு எவனாவது உசோட இருப்பான். தங்கச்சி எல்லாம் ஃபோன் பண்ணா மாப்பிள டூட்டில தான் இருக்கான்னு சொல்லிடு. அண்ணா இன்னும் 2 நிமிஷத்துல ஊதி பறக்கல. என்ன பண்ணிருக்கானே அத்தனை வெரைட்டிஸ் மிஸ் பண்றேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண கொடுத்துருந்தேன். நீ பயப்படாம போனேன். சரி. ஏய் விக்ரம் மேல எவனை கை வச்சிருவீங்க? வச்சுட்டு எவனது உயிரோட இருப்பீங்க? நானே குளத்துல இறங்க வேண்டாம். கையில நான் சொல்றது மட்டும் டக்குனு முடி. உன் சிக்னேச்சர் எனக்கு தேவைப்படும். போடுவல விக்ரம போய் டூட்டிக்கு வர சொல்லி வேற ஏதோ பிளான போட்டுருக்காங்க. நான் சொல்ற பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட்டுரு. போடுவல சீக்கிரம். பாரு நான் கொடுக்குற ஆர்டர் மட்டும் எனக்கு சிக்னேச்சர் பண்ணி கணுப்பு. நான் டக்குனு வேலையை முடிக்கிறேன். சரி, இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு 10 ரிசல்ட் வரணும். என் போடுவதை எனக்கு சொல்லியிருக்கேன்ல, முடிச்சு அனுப்பிடு.